ஹாய் நம்மளே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மொசைக் மேலே நம்ம டைல்ஸ் போட போகிறோம். அதை பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம கொடுத்தோன்னு இருக்கிற வீட்டில் நம்ம எப்படி டைல்ஸ் போட போகிறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல போகிறோம். அது இல்லாமல் இவங்க வந்து நம்ம வந்து யூடியூப் பார்த்துட்டு தான் நம்ம வந்து கூப்பிட்டாங்க. அவங்க வீட்டில் வந்து நம்ம டைல்ஸ் போட்டு கொடுக்க போகிறோம். அதை வந்து பாருங்கள். போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷிங் பாருங்கள். அது இல்லாமல் நம்ம கொடுத்தோன்னு இருக்கிற வீட்டில் நம்ம எப்படி பண்ணணுன்றத இந்த வீடியோ ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த மொசைக்கு மேலே புள்ளி போட்டோம். புள்ளி போட்டதுக்கப்புறம் பால் கரைச்சி ஊற்றிடணும். ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கோசம் நம்ம பால் கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒன்லி ஒரு ஹால் ஒரு கிச்சன் இதுதான் நம்ம போட போகிறோம். ஏன்னா இதை போட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த மெட்டீரியல்லாம் உள்ளே இருக்குது. அதாவது அவங்க பெட்ரூம் உள்ளே வந்து பீரோ எல்லாமே இருக்குது, கட்டில் இருக்குது. அதனால் நம்ம வெளியில் வைக்க முடியாது. ஏன்னா மழைகள்லாம் வரும்ட்டு வீட்டுக்குள்ளேயே வைக்கணுன்றதுனால நம்ம வந்து ஹால் ஃபஸ்ட்டு போடுறோம். அதுக்கப்புறமா போட்டு முடிச்சதுக்கப்புறம் அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தலை போட்ட இடத்துல கூட தள்ளிட்டு அதுக்கப்புறம் பால்லாம் ஊற்றணும். ஏன்னா அது நம்ம பால் ஊற்றலாம் கரெக்டாக பண்ணணும் அந்த வேலைங்களை. அதனால் நம்ம அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து சின்ன வேலை செய்யும்போது கரெக்டாக செஞ்சுட்டா நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்மளை வந்து நெக்ஸ்ட்டு நம்மளை கூப்பிடுவாங்க. ஏன்னா ஒரு வேலை வந்து இவங்க வந்து நிறைய ஃபால்ட் சொன்னாங்க. அதாவது என்ன ஃபால்ட்டுனா, இவங்களுக்கு ஏற்கனவே ஒருத்தவங்க டைல்ஸ் போட்டிருக்காங்களாம் அவங்க ஊரில். அதனால் அவங்க வீட்டில் இந்த மாதிரி போடுறதுனால அவங்க வந்து நம்ம டைல்ஸ் போகிறதே வந்து நம்பிக்கை வரல. அதனால் நம்ம வந்து என்ன சொன்னோன்னா, இந்த மாதிரி பண்ணால் வராது அப்படின்றது நம்ம சொன்னோம். அவங்களுக்கு புரிஞ்சுக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இருந்தாலும் நம்ம அவங்க கழிப்பாக போட்டுருந்தாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி மீடியம் கழிப்பாக போட்டு தான் நம்ம இந்த தரை வந்து வலிக்கிறோம். ஏன்னா அதிகமாக கழிப்பாக போட்டால் வெடி போட்டுரும். அதனால் நம்ம மீடியமாக எதுவாக இருந்தாலும் போடணும். மீடியமாக பண்ணால் கரெக்டாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹால் போட்டால் ஹாலில் வந்து நம்ம டைல்ஸ் தர வலித்து ஒரே நல்ல ஹால் போட்டு கட்டியாச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றுக்கு ஒன்று டைல் தான் இது. ஏன்னா இது வந்து பூ போட்ட டிசைன். ஏன்னா வந்து இந்த ஆத்தங்குடி டைலில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்கு இந்த மாதிரி நிறைய டிசைன்லாம் இருக்கும். இது வந்து அவங்கள அந்த மாதிரி டிசைன் தான் கேட்டாங்க. ஆனால் நம்ம ஆத்தங்குடி டைல்லாம் போடல, அந்த டிசைன் தான் நம்ம போடுறது. கேட்டால் இந்த டைல்ஸ் கடையில் கேட்டால் ஆத்தங்குடி டிசைன் தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் கடைசியாக போட்டிருக்கோம் பாருங்கள். ஏன்னா அந்த ஆத்தங்குடி டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இப்போ அதெல்லாம் போகிறதில்ல. ஏன்னா நிறைய இப்போது நான் ஆல்ரெடி மொசைக்கெலாம் போட்டிருந்தாங்க. இப்போ ஒரு டைல்ஸ் எல்லாம் பெரிய பெரிய டைல் வரதுனால அதை வந்து ஊரில் தான் அதிகமாக இந்த செட்டிநாடு இவங்க அந்த மாதிரி தான் வந்து இப்போது டிசைனாக போடணுன்னா அந்த மாதிரி போடுறாங்க. ஃபுல்லாக ஒரு வீட்டில் போகிறதுன்னா அவ்வளோ பண்ணுறதில்ல. அதெல்லாம் நீங்கள் போடுங்க. ஏன்னா பழைய டிசைன்லாம் வந்து நம்ம பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், போட்டாலும் நல்லாயிருக்கும். அதனால் நீங்களும் அந்த மாதிரி டிசைனாக வாங்கி போட்டு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கும் நம்ம அழியாத ஒரு பொருளாக இருக்கும். ஏன்னா ஒன்று நம்மளுக்கு வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா அழிஞ்சிட்டு வந்து மொசைக்கு நம்மளுக்கு போட்டோம். இப்போ மொசைக்கு மேலே தான் நம்ம டைல்ஸாக போடுறோம். இப்போ அந்த மொசைக்கு நம்ம அந்தளவுக்கு போகிறதில்ல, அதை கேர் பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து மொசைக்கு வந்து ஆல்ரெடி நல்ல நல்ல டிசைனில் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதனால் இப்போ ஒன்று ஒரு டிசைன் நம்ம வந்து இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல டிசைன்லாம் இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து எல்லாமே வந்து செஞ்சு தருவாங்க, அவங்களே லே பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் ஆத்தங்குடி டைல்ஸும் டிசைன் பண்ணி வாங்கி போடுங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ரூம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக ஒரே நாளில் போட்டு கட்டியாச்சு. இதுக்கப்புறம் மறுநாள் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைடு ஸ்கட்டிங் ஓட்ட போகிறோம். சைடு ஸ்கட்டிங் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டுருவோம். மாவு போட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த ரூமில் உள்ள மெட்டீரியல் எல்லாமே எடுத்துன்னு வந்து ஹாலில் நம்ம வச்சுருவோம். ஹாலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமை ரெடி பண்ணணும். அதாவது ஒரு ரூமாக ரெடி பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சைட் ஜாயின் தான் போட்டுக்கணும். ஏன்னா இது பூ டிசைன்றதுனால நம்ம வந்து சைட் ஜாயின் தான் போடணும். போட்டால் தான் நல்லாயிருக்கும். பிரேக் போட்டால் அந்த இடத்துல நல்லா இருக்காது. அதுவும் நம்ம பாருங்கள் லாஸ்ட்டாக அந்த வாசப்படி பார்த்திங்கன்னா வெளியில் நம்ம போட்டிருப்போம். அது நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது கடைசியாக தான் இப்போ நம்ம போடலை. அதனால் லாஸ்ட்டாக போடும்போது அந்த வீடியோவில் நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது என்னன்றது உங்களுக்கு தெரியும், லைட்டாக தெரியும் உங்களுக்கு. அதனால் நம்ம சைட் ஜாயிண்ட் போட்டிங்கன்னா இந்த டிசைனுக்கு சைட் ஜாயிண்ட் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து எல்லா ரூமுமே கண்டினியூ ஆகி போயினே இருக்கும் டிசைன் பார்த்தீங்கன்னா. ஏன்னா வந்து இந்த ஒன்றுக்கு ஒன்று தான் அது போட்டிருக்கோம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஜாயிண்ட் எதுவுமே தெரில, பார்க்கறதுக்கும் பக்காவாக இருக்கும், நல்லா இருக்குது பார்க்க. இப்போ ஒரு நீட்டாக ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மேட் மாதிரி இருக்கும் பார்த்தா. எந்த ஒரு கோடும் இல்லாத எந்த ஒரு
மேடு பள்ளம் கூட அந்த அளவுக்கு தெரியல, இந்த ஒன்றுக்கு ஒன்று இல்லை, பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது இந்த டைல்ஸு. அது இல்லாமல் இந்த டிசைனில் என்னென்னா பார்த்து நல்லா தட்டணும். ஏன்னா நம்ம குவாலிட்டியான டைல்ஸு வாங்கினா கூட சின்ன ஒரு ப்ராப்ளம் வரதான் செய்யுது. ஏன்னா பார்த்திங்கன்னா அது வந்து ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும், மூளை மட்டும் லைட்டாக வராது. அதனால் அது கொஞ்சம் பார்த்து நம்ம தட்டணும், பொறுமையாக பண்ணணும். ஏன்னா ஒரு வேலை செய்யும் போது பொறுமையாக செஞ்சால் தான் அது நல்லாயிருக்கும். நம்ம ஏனதானே செஞ்சோம்னா அதில் குறை வந்துடும். அதனால் நம்ம அதையும் நம்ம பார்த்து செய்யணும். இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் நாள் முடிஞ்சிச்சு, இப்போ 2வது நாள் பண்ணுறோன்னா 2 பாத்ரூம் பண்ண சொன்னாங்க. 2 பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு பாத்ரூம் பண்ணியாச்சு. இது வந்து 2வது பாத்ரூம் பண்ணுறோம். இந்த 2வது பாத்ரூம் ஏன் நம்ம இது பாத்ரூம் ஆல்ரெடி டைல்ஸ் நல்லா தான் இருந்தது. அவங்க பாத்ரூம் வயசானவங்க இருக்கிறதுனால இந்த டைல்ஸு இப்போ தான் 1 மாதமோ 2 மாதமோ தான் போட்டாங்களாம். போட்டதுக்கப்புறம் உடச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம வாங்கும் போதே வந்து டைல்ஸ் வந்து நம்ம பார்த்து வாங்கணும், மெயினாக தான். ஏன்னா நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், ஒரு வாட்டி தான் நம்ம பண்ண போகிறது, மறுபடியும் பண்ண போகிறது இல்லை ஒரு வேலையை. அதனால் நம்ம என்ன பண்ணோம், பொறுமையாக இருந்தாலும் கரெக்டாக இது வந்து நம்ம பாத்ரூம் போகிறதுனா இது ரஃப் டைல்ஸ், அதாவது மேட் மாதிரி எதனா வாங்கி போடணும். ஏன்னா கிரிப்னஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு பாத்ரூமில் எப்பவுமே கிரிப்னஸ் டைல்ஸ் வாங்கி போடணும். ஏன்னா நம்ம அது வந்து நம்ம வயசானவங்க வருவாங்க, நம்ம யூஸ் பண்ணுவோம், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு வந்து பார்ப்போம். ஆனால் வயசானவங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா தண்ணி சோப்பு தண்ணி போட்டாலே நார்மலாகவே வழுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், பார்க்க ஒரு டைல்ஸு டிசைன் பார்க்கணுன்னா அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாத்ரூம் யூஸாக இருக்குமா அப்படின்றத பார்த்து அத்தியம் வாங்கணும். அதனால் இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா 2 பாத்ரூம் நம்ம உடச்சி பண்ணியிருக்கோம். உடச்சி பண்ணியிருக்கிறத பார்த்திங்கன்னா இது ரஃப்பு தான், அதுக்கு சேம் மேட்ச் கலர் தான் வாங்கியிருக்காங்க. அதான் இந்த பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாத நம்ம இந்த கிளாஸ் எல்லாம் கழட்டாமல் ஓரளவுக்கு அவங்களுக்கு சிக்கனமாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த கிளாஸ் எடுக்கிறதுனா அதுக்கு ஒரு லேபர் சார்ஜ் வரும், அதாவது ப்ளம்பிங் ஒர்க்கு எல்லாமே. இந்த வீடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம தான் எல்லாமே பண்ணுது. ஏன்னா நம்மளை யூடியூப் பார்த்து நம்மளை கூப்பிட்டாங்க, அவங்களுக்கு நல்லதாக செஞ்சு தரணும் அப்படின்றது நம்ம ஒரு இது. அதனால் நம்ம ஏன்னா நம்ம ஒரு வேலையை பார்த்து நம்மளை கூப்பிட்றாங்கன்னா எந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் அவங்கள நம்ம கூப்பிட்றாங்க. ஒரு வீடியோவை பார்த்து நம்மளை கூப்பிட்றாங்கும் போது நம்ம அந்த வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு நல்லா செஞ்சு தரணும். அதுதான் நம்ம ஒரு நிறைய இதில் சொல்கிறது. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு நம்மளை கூப்பிட்ற அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். ஏதோ அதுதான் நமக்கு தேவை. ஏன்னா இப்போது நிறைய பேர் நமக்கு நிறைய வீடியோ பார்த்துட்டு நம்மளை கூப்பிட்டாங்க. ஆனால் நம்ம ஏன் நம்ம வர முடியாத சூழ்நிலை என்ன நடந்ததுன்னா, நம்ம ஒரு வேலை செஞ்சோம்னா அந்த வேலை செஞ்சு முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த ஒர்க்கே நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம வந்து நம்ம கஸ்டமர் நம்மளை கூப்பிட்டு நம்ம போக முடியாத சூழ்நிலை அது ஒன்று ஆகுது. இப்போ நம்ம இந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்கணும். ஏன்னா நம்ம ஒரு வேலை வருதுன்னு சொல்லிட்டு நம்ம 4 இடத்துல வேலை எடுக்கக்கூடாது. ஒரு வேலை எடுத்தோம்னா அந்த வேலையை கம்ப்ளீட்டாக முடித்தோம்னா நம்ம அங்கேருந்து அப்போ தான் நம்ம வந்து எல்லாமே ஒர்க்கு நம்ம பக்கத்துலேருந்து பார்த்து செய்ய முடியும். இப்போ 4 வேலை எடுத்துகிட்டு நம்ம இங்கே நிற்குமோ அங்கே நிற்குமோன்ட்டு 2 பக்கமும் நிற்க முடியாமல் ஒரே இடத்துல நின்று செஞ்சால் தான் அது கரெக்டாக இருக்கும். அதாவது 2 பக்கம் நம்ம ஆள் இருந்தாலும் விட்டு போனாலும் இருந்தாலும் நம்பிக்கையோடு நம்ம கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம மேலேயே ஒரு நம்பிக்கை வரும், இவங்க இருந்து பண்ணுறாங்க அப்படின்றது. அப்போ இந்த வேலையை பார்த்திங்கன்னா நம்ம இருந்து கம்ப்ளீட்டாக இப்போ நம்ம வந்து 2 ரூமு போட்டாச்சு. அதாவது 2 பெட்ரூம் வந்து தர வச்சு இப்போ கட்டின்னு இருக்கிறது பார்த்திங்கன்னா 2வது நாள். இந்த 2வது நாளில் பார்த்திங்கன்னா ஹால் ஒரு நாள் போட்டாச்சு. இப்போ கிச்சன் அது ஒரு நாள், ஒரு நாள் அது போட்டு பெட்ரூம் 2 பெட்ரூம் நம்ம போடுறோம், அது ஒரு நாள். அதாவது இப்போ இது பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த ஹாலில் இருக்கிற பொருளான்னு தூக்கின்னு வந்து நம்ம ஹாலில் க்ளீன் பண்ணி ஹாலில் வச்சாச்சு. பெட்ரூம் வந்து ஹாலில் அதிகமாக வச்சுட்டோம். அதனால் நம்ம அந்த 2 பெட்ரூம் போட்டுன்னு இருக்கோம். இது இல்லாமல் மொத்தம் வந்து 3 பெட்ரூம் இன்னும் ஒரு பெட்ரூம் போடாமல் இருக்குது. ஒரு பெட்ரூம் வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம போடுறோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பெட்ரூமும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது, ஏன்னா ஹாலில் வந்து ஏகப்பட்ட பொருள் நம்ம வச்சுட்டோம். அதனால் வெளியே வைக்கிறதுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை, அதனால் வைக்கவும் முடியாது. ஏன்னா டோரும் நம்ம ஃபுல்லாக கழட்டியாச்சு, அதனால் நம்ம வைக்க முடியாது. ஏன்னா நம்ம டைல்ஸ் போடுறதுனால மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெதிக்கக்கூடாது. அதனால் அதை போடல அந்த டோரு. அதனால் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த பொருளை நம்ம உள்ளே வைக்க முடியும். அதனால் இந்த வீட்டில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஹாலை போடுங்க. ஹாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா மெட்டீரியலும் தூக்கின்னு வந்து ஹாலில் வச்சுருங்க. அப்புறமா 2 பெட்ரூம் நீட்டாகிடும். அப்புறம் 2 பெட்ரூம் தட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெட்ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பெட்ரூமுக்கும் அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணுங்கள். அது இல்லாத நீங்கள் இந்த
ஒன்றுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா அதாவது ஏன் நம்ம இந்த மாதிரி கீழே டைல்ஸ் போட்டு நடக்கிறோன்னா, ஏன்னா நம்ம ஒன்றுக்கு ஒன்று இருந்ததுனால நம்ம கால் வைக்கும்போது ஒரு பக்கம் அமுங்கும். அதனால் கொஞ்சம் கால் கீழே ரொம்ப நம்ம வலிச்சிட்டு உடனே தட்டுறதுனால நம்ம வந்து இதை கால் அமுங்கிறதுனால டைல்ஸு போட்டு நம்ம தட்டுறோம். அதனால் இந்த டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூலம் மட்டுமே இல்லை, அதை நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா என்ன தான் நம்ம காஸ்ட்லியாக காசு கொடுத்து வாங்கினாலும் நம்ம ஒரு டைல்ஸு நம்ம மூலம் மட்டும் இல்லாமல் தான் வந்தது. அதையும் நம்ம பார்த்து நல்லா தட்டியிருக்கோம். அது இல்லாத இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது, உங்களுக்கு பார்க்கும் போது நல்லாயிருக்கும் டைல்ஸு. இது போட்டதுக்கப்புறம் ஃபினிஷிங்கும் நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து இந்த ஒயிட் சிமெண்ட் நம்ம இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் சுத்தமாக அந்த ஜாயிண்டில் அந்த இதெல்லாம் எதுவுமே தெரியல, நல்லா இருக்குது பார்க்க. அது இல்லாமல் மேடு பள்ளம்லாம் கூட அந்த அளவுக்கு தெரியல உங்களுக்கு, மேடு பள்ளமே அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா இது ஜாயிண்ட் ஃப்ரீ வெட்ரி பெயிண்ட் மாதிரி இந்த ஜாயிண்ட் ஃப்ரீ நல்லா அணைச்சி வரும் நம்மளுக்கு. அதனால் இது ஜாயிண்ட் நல்லா பக்காவாக அமைஞ்சிச்சு. அது மூலம் மட்டும் தான் நம்மளுக்கு கொஞ்சம் இதில் குறைன்னு பார்த்தீங்கன்னா மூலம் மட்டும் தான் இருக்கும். அது இல்லாமல் இந்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி ஒரு டிசைன் வரும், அது மட்டும்தான் நம்மளுக்கு சேராமல் இருக்குது. அது எந்த டிசைன்லையுமே சேரல. ஆனால் மற்ற அந்த பூவெலாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அது சென்டர் உள்ள பூ, சைடில் உள்ள பூவும் நல்லா தான் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. அது வந்து டைல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக அமைஞ்சிச்சு. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எல்லாமே ஹாலில் தூக்கி தான் வச்சுருக்கோம். இந்த ரூமும் நம்ம லாஸ்ட்டாக இந்த ரூமு தான் போட்டது. இந்த ரூம் பார்த்திங்கன்னா சின்ன ரூமு, பூஜை ரூம். இதுதான் நம்ம லாஸ்ட்டாக நம்ம போட்டது. அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா சைடில் எல்லாமே வந்து ஸ்கட்டிங் எல்லாமே உடச்சிட்டு ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணோம் இந்த வீடு. ஏன்னா இந்த வீடு வந்து நம்மளுக்கு நின்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு நம்ம ப்ரெஷரும் நம்மளுக்கு கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் கேட்டது கூட நம்ம கிளியர் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து புதுசாக நம்மளுக்கு நம்பி கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து நம்ம பக்கத்துலேயே இருந்து பார்ப்பாங்க ஒருத்தர். ஆனால் இவங்க வந்து நம்மளை நம்ம மேலே உள்ள நம்பிக்கையில் ஃபுல்லாகவே நம்மளே பார்த்துக்குங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்லிவிட்டு நம்மளுக்கு பக்கத்துலேயே இல்லை, அவங்க வந்து போயிட்டாங்க. அதனால் அந்தவங்களுக்கு நம்ம நம்பிக்கையாக இருக்கும்போது நம்ம வந்து நம்ம வேலை நினச்சி நம்ம கரெக்டாக நம்ம வீடு மாதிரி நினச்சி இதை கரெக்டாக நம்ம பண்ணணும். இது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இது ஒரு இந்த படியும் பார்த்திங்கன்னா சேம் ஒரே கலர் தான் இந்த படியில். அது இல்லாமல் இந்த படியில் பார்த்திங்கன்னா மொத்தம் இந்த பக்கமும் படி, இந்த 2 சைடு படி உள்ளது. அதில் இந்த டோரில் நான் சொன்ன இந்த என்ட்ரன்ஸ் பீஸில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு லைட்டாக. ஏன்னா எல்லா பொருளுமே நம்ம தான் எடுத்து போய் வெளியே வச்சோம். கரெக்டாக நம்மளே வந்து தொடச்சி அவங்க பொருள் எல்லாமே தொடச்சி எங்கெங்கே இருந்ததோ அதே இடத்துலையே நம்ம எடுத்துன்னு வந்து கம்ப்ளீட்டாக வச்சுட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இதில் அது எல்லாமே அவங்க எங்கெங்கே கழட்டி வச்சாங்களோ அந்தந்த ரூமில் நம்ம வந்து எடுத்துன்னு வந்து எங்கே தொடச்சி கம்ப்ளீட்டாக வைக்கணுமோ அதே இடத்துல நம்ம வச்சாச்சு. இந்த எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தான் பண்ணது. ஏன்னா அவங்கக்கிட்ட நம்ம சொன்னது அந்த மாதிரி தான் சொன்னோம். என்னன்ட்டு நம்ம டைல்ஸ் போடும்போது எல்லா மெட்டீரியலும் நம்ம எடுத்துன்னு வெளியே வச்சு கம்ப்ளீட்டாக எடுத்துன்னு வந்து உள்ளே வச்சுருவோம் அப்படின்னு தான் சொன்னது. இந்த வீடியோவில் நீங்கள் முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு உடனே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா இது கேட்லாக், அதாவது ஒரு டைல்ஸு இதெல்லாம் டைல்ஸு. ஏன்னா இந்த டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்தோம். அதாவது போட்டு பார்த்தா எப்படி டிசைனில் இருக்கும் அப்படின்றது இந்த டைல்ஸு. ஏன்னா இந்த டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தங்குடி டைல்ஸுன்றத சொல்லுவாங்க. ஏன்னா இந்த டைல்ஸ் இது அந்த டிசைனில் உள்ள இந்த டைல்ஸ் அது ஆத்தங்குடின்றது வந்து அது உங்களுக்கு நேச்சுரலாக அது வேறு மாதிரி இருக்கும். இது வந்து அந்த டைல்ஸுடைய டிசைன் தான் இது. ஏன்னா இந்த டிசைன் வந்து நம்ம அவங்ககிட்ட காட்டணும். நீங்களும் இந்த மாதிரி பாருங்கள், பார்த்துட்டு அந்த டிசைனை பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போடுங்க. இல்லை ஆத்தங்குடி தான் டைல்ஸ் போடணுன்னா இதுதான் ஆத்தங்குடி டைல்ஸ். நீங்கள் இப்போ பார்க்குறது ஆத்தங்குடி டைல்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆத்தங்குடி டிசைனில் பார்க்கும்போதே ஒரு நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் ஏகப்பட்ட டிசைனு நம்ம கொடுத்து நம்ம ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.